லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க ஒழுங்கா படிச்சு எங்க எல்லார் பேரையும் காப்பாத்தினீங்கன்னா நான் சொன்னது நடக்கும். இல்லையே மாப்பிள, என்னடா நடக்குது இங்க? நீ என்னமோ தருவியான்னு கேக்குற, அவ தருவின்னு சொல்லிட்டு போறா. என்ன 2 பேருக்கும் ஜாயிண்ட் ஆயிருச்சா? அட நீ வேற மாமா, மல்லிப்பூக்கும் அல்வாவுக்கும் மயங்கர ஆளாவ. இன்னும் 2 நாள்ல இந்த புத்தகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சு பாஸ் ஆகணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? எல்லாருமே அவங்க ஆசை வைராக்கியத்திற்காக உன்னை வாத்தியார் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த வாட்டி உனக்கா நினைச்சு படிடா. டேய் வாடா, படிக்கிற வேலையை பாடுறா. டேய் டேய் வாடா. அவள எப்படியா படிச்சு பாஸ் பண்ணிடுறான். மாப்பிள அங்க பாரு, வர்றது உன் பங்காளிக்கார மாதிரி தெரியுது. ஆமா, உன் பங்காளியே தான்டா. இவங்க எதுக்கு காலேஜுக்கு வராங்க? ஏண்டா மாப்பிள, ஒருவேளை உன் பொண்டாட்டி மாதிரி அவன் பொண்டாட்டியும் அவனை வாத்தியார் ஆக்கிறதுக்கு காலேஜ்ல சீட் வாங்க வந்திருப்பாளோ? நீங்க வேற மாமா, அவங்க எதுக்கு வந்தா நமக்கு என்ன? துஷ்டனை கண்டால் தூர விலகு. போலாம். ஏய், நீ இந்த புக்க படிச்சிட்டியா? இம்புட்டு விவரமா பேசுற? இருக்கும், வா வா போலாம். கருத்தை தெளிவியடா. ஆறா படையப்பா நீலாம்பரி சொடக்கு போட்டு கூப்பிடுதே. என்ன சார், அது என்ன எக்ஸாம்ல பாஸ் பண்ண புக் வாங்கிட்டு போறீங்களோ? புத்தகத்தை எப்படி பிடிச்சு படிக்கணும்னாவது தெரியுமா? அட நீ வேற மாமா, படிக்க எடுத்துட்டு போறான்னு நினைச்சிய? கடையில போட்டு பேர்ச்சம்பழம் வாங்கி திங்க எடுத்துட்டு போறான். புஸ்தகத்தை பார்த்தா நல்லா வெயிட் தரும் போல. மாமனும் மருமவனும் நல்லா ஃபுல்லா திங்கலாம் போல. ஏடா மாப்பிள, இதை சொல்லத்தே உன் பங்காளி கார் எடுத்து வெட்டியா டீசல் போட்டு வந்திருக்காரு போல் இருக்கு. இவன் மூளையெல்லாம் வியாழக்கிழமை சந்தையில வச்சு வியாபாரம் பண்ணா ₹1 வாங்க மாட்டான் போல் இருக்க. வெட்டி பயலுங்க. ஏண்டா உங்களுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா? அடுத்தவன் என்ன பண்றாடு நோட்டம் பண்றதே உங்க பொழப்பா? அப்பன் புத்தி புள்ளைக்கு அப்படியே இருக்குடா. ஏமா உமா, ஏற்கனவே இவன் மேல இருக்க கோவத்துல என் மாப்பிள்ளை இவனை ஏதாவது பண்ணிருவான்னு நானே பயந்துகிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அவன் முன்னாடி இவனை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்க. ஏதாவது பண்ணிட போறாப்புல, அப்புறம் நீதான் வருத்தப்படுவ. அமுதா புள்ள தங்கச்சியேன்னு பாக்குறேன். இந்த பாரு, அடுத்தவங்க பொழப்ப கெடுக்கிறதுக்கு பேரு வேலை இல்ல. உங்ககிட்ட யாரோ தப்பா எடுத்து சொல்லிருக்காங்க, அத நம்பி நீங்களும் மடத்தனமா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற பாவம் எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும். நீங்க வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வரணும்னு கொஞ்சம் யோசிங்க. முடிஞ்சா அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுங்க. இல்லையா நீங்க மட்டுமே நல்லா இருக்க மாதிரி சுயநலமா போயிருங்களேன். அதை விட்டு போட்டு பழைய வில்லனுங்க மாதிரி யார எப்படி அழிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா உங்க மூளைய உங்களை காரி துப்பிருமாப்பா. இளைய மாப்பிள, உன் பொண்டாட்டிக்கு புத்திமதியை சொல்லி 4 புள்ள குட்டிகளை பெத்து போட்டு அதுகளை படிக்க வைக்கிற வேலையை பாருடா. தந்ததியாவது பெருகட்ட. வாடா மாப்பிள போலாம். ஏண்டா இவனுங்களுக்கு நாம இவ்வளவு அட்வைஸ் பண்றோமே, இவனுங்க திருந்துவானுங்கிற? எங்க இவனுங்க திருந்திட்டா நம்மளுக்கு போர் அடிச்சுடா. நமக்கு ஒரு பொழுதுபோக்கு வேணும்ல. போங்க, ஜெயிக்க போறோன்ற திமிர்ல போறீங்களா? நீங்க நினைக்கிற எதுவும் நடக்காது. மச்சான், யாரையுமே காணோம். பழனி என்ன சொன்னது இந்த தெரு தானே? இந்த தெருதான் மச்சான். வா போய் பார்க்கலாம்.
அண்ணன் சொன்ன ஆளு அவனான்னு பாரு. அவனே தான் பையனுக்கு பாடம் எடுத்துட வேண்டியதுதான். என்னதான் நடக்கும் நடக்குதுமே இருக்கு நில்லு. ஏய் என்னடா நீ நடந்து போற பாதையில குறுக்க நின்னுகிட்டு இருக்க? கண்ணு மண்ணு தெரியலையா உனக்கு? ஹலோ, இடிச்சது நீ என்ன கேக்குறியா? என்ன பார்த்து வர மாட்டியா? என்னது நாங்க பார்த்து வரணுமா? ஆமா, நீ இந்நேரம் ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, படிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் சாரு படிச்சுக்கிட்டு இருக்காரா? சாரு ரோட்ல தான் படிப்பீங்களோ? ரோட்ல குடிக்க தான் கூடாது, படிக்கலாம். பாத்தியா மாப்பிள்ள இவர சார் பஞ்செல்லாம் பேசுறாரு. படிக்கிற புள்ளையாச்சே, அதுதான் பஞ்சு பேசுறாரு. ஏமாச்சான், நாமும் நம்ம ஸ்டைல்ல பஞ்சு பேசுவோமா? என்னடா மறைக்கிற? அப்படியே நான் ஒரு பஞ்சு விட்டேன்னு வைய. டேய் பாருடா, இங்க பாரு மச்சான், பையன் கொஞ்சம் கூட பயமே இல்லாம நிக்கிறான். என்னடா மறைக்கிற? அடிச்சிருவியா? எங்க அடி பார்க்கலாம். டேய் ஏய் அட்ரா பார்க்கலாம். எங்கடா? அட்ரா பார்க்கலாம். அட்ரா அட்ரா சொல்றோம்ல, அட்ரா. அடிடா. யார் இவங்க? என்ன பிரச்சனை? ஏய் இத பாருடா, காட்சி ராணி வந்துட்டாங்க. ஏய், நம்ம பிரச்சனையை இவங்கிட்ட சொன்னா உடனே தீர்த்துருவாங்க. என்ன அடிக்க போறீங்களா? ரோடுனா 4 பொறிக்கு பசங்க தெரியாதா செய்வாங்க. அவங்க கூட சமமா மல்லுக்கு நிக்க போறீங்களா? நாளைக்கு உங்களுக்கு பரீட்சை இருக்கு. தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம். போலீஸ் கேஸ்னு அலையணுமா? உள்ள வாங்க. டேய் என்னடா மறைக்கிற? அதான் கூப்பிடுறாங்கல்ல, போட இல்லைன்னா மூஞ்சில விட்டுற போறேன். வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. டேய் மாப்பிள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? அவனை நான் போடுறோம். ஆட விடுமாப்ல, பிரச்சனை பண்ணும்போது பொம்பளை குறுக்க வந்துட்டாயா? அவன் வெளியே வரட்டும், பாத்துக்கலாம். வெளிய படிப்பியன்னு பார்த்தா அடிதடியா பண்ணிட்டு இருக்கிய. நான் எதுவும் பண்ணல. அவனுக்கு தான் வீணா வந்து வம்பிழுத்தானுங்க. இது வேண்டாதவங்க பண்ற மாதிரி இருக்கு. தெரியுதுல்ல, வேண்டாதவங்க பண்றாங்கன்னு தெரியுதுல்ல. அப்ப நாம ஒதுங்கி தானே வரணும். அதை விட்டு இப்படி முறைச்சிட்டு நின்னா ஒழுங்கா உள்ள வந்து உட்காந்து படிங்க. போங்க. என்னது மாப்பிள்ளைய படுத்துட்டுன்னு இவன் தூங்கிட்டு இருக்கானே. ஏ மாப்பிள்ள, ரொம்ப டயர்டா இருக்கா? போத்தி விடட்டா? எந்திரா மாவன, எந்திரா. படுக்க சொன்னா மாவன தூங்கிட்டா இருக்க. படிச்சுட்டு தான் இருந்தேன், என்னன்னு தெரியல, தூக்கமா வருது. ஏய் தூங்காதடா. ஏய்
டேய் மாப்ள, டேய் செல்லா, டேய் படிடா. அமுதா அவள சொல்லிட்டு போனால படிடா. ஓ துரை தூங்கிட்டாங்களோ? அதுக்குள்ள படிச்சு களைச்சு போயாச்சோ? மாமா நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், முடியல. தூக்கமா வருது மாமா. வெளியே போய் படிக்கட்டுமா? வெளியே வா. எதுக்கு மறுபடியும் போய் பிரச்சனை பண்றதுக்கா? நான் என்ன பண்ணுவேன், தூக்கம் வருது. நீங்க இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டிய. அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏதா இந்நேரத்துல யாருக்கு போன் பண்ற? யாருதா? கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்ததும் நீங்களே யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி யாரு வர போறா? ஏய் மாப்ள, ஏய் எந்திரா, எந்திரிச்சு படிடா. முடியல. ஆத்தாடி, இந்த ஆள் எதுக்கு இந்நேரத்துல இங்கே வர்றான்? மாப்பிள்ள யாரு? இல்லத்தா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இல்லைன்னா தான் நீங்க ஆச்சரியப்படணும். சொல்லு, என்ன பிரச்சனை? யார் அடிக்கணும் சொல்லு. ஏத்தா, இதுக்குதான் போன் பண்ணியா இவருக்கு? யாரையும் அடிக்க வேண்டாம் அப்புச்சி. இவங்க முதல்ல படிக்கணும். அதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். பாதுகாப்பா? இவங்க வீட்டு வாசல்ல படிச்சா வேண்டாதவங்க வம்புக்கு இழுக்கிறாங்க. உள்ள வந்து படிக்க சொன்னா இவங்க தூங்கிடுறாங்க. நாளைக்கு இவங்களுக்கு முக்கியமான பரீட்சை. அதுல கண்டிப்பா இவங்க பாஸ் ஆகணும். என்னன்னா எப்படியாவது ஏமாத்திருவாங்க. அதான் உங்களை வர சொன்னேன். அருவா தூக்குறவனுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? நான் என்ன வாதியாரா? படிப்புக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் இல்ல. அதனால தானே நான் வெட்டு குத்து ரத்தம்னு அலையிறேன். தம்பிய நான் எப்படிமா படிக்க வைக்கிறது? அப்புச்சி, நீங்க அவங்களுக்கு பாடம்லாம் எடுக்க வேணாம். நீங்க அவங்கள தூங்க விடாம பாத்துக்கிட்டாலே போதும். விடிய விடிய கண் முழிச்சு படிச்சாலே போதும். அவங்க பாஸ் ஆயிருவாங்க. அப்படியா? என்னப்பா தம்பி தூங்காம இருக்கணும், அவ்வளவுதானே? நம்ம வீட்டுக்குள்ள போந்து பிரச்சனை பண்ற அளவுக்கு அவனுக்கு நெஞ்சில உரம் வரலன்னு வச்சுக்க. தம்பியை தூங்க விடாம பாத்துக்கிறதுக்கு நம்ம கிட்ட நிறைய ஆளுங்க இருக்குது. தம்பிய படிக்க வைக்கிறது என் பொறுப்பு. மாப்பிள்ள, இனிமே நீ படிக்காம தப்பிக்கவும் முடியாது, தூங்கவும் முடியாது. அமுதா உன்னை சரியான இடத்துல தான்டா மாட்டி விட்டுருக்கா. மாணிக்கம், என்ன அவர்கிட்ட குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க போவோன்றேன். கூட்டிட்டு போங்க. அங்க இவனை அன்பா சொல்லி பார்த்தா இங்க இவனை அடிச்சு படிக்க வைங்க. இந்த முறப்பெல்லாம் இங்க செல்லுபடியாகாது. போ போ, புங்க எடுத்துட்டு போ. என்ன மாசம் மாசம் அவர்கிட்ட பேசிட்டு பையன் எடுத்துட்டு வாங்க மாப்பிள்ள. பரவாயில்லா ஐயா, வரட்டுமா? வாங்க ஐயா. போய் வண்டியில இருங்க. ஏமா, இவனை நீ படிக்க வைக்கிறதுக்கு தினம் யோசிச்சு உன் மூளைய கசக்கிறியம்மா, கசக்கிறிய. என்ன பண்றது சித்தப்பா? என்ன பண்றதா? நான் ஏதாவது பண்ணி தொலைக்கிறேன். அப்ப எங்க போறீங்க? தண்ணி குடிக்க போறேம்மா. உள்ள வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. ஒன்னும் கூச்சப்படாதீங்க. இதுவும் உங்க வீடு மாதிரி தான். நீங்க நிம்மதியா படிக்கலாம். உட்காருங்க. கொண்டாங்கடா அத. என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குறீங்க? ஒன்ல டீ, ஒன்ல காஃபி, ஒன்ல சுடு தண்ணி. உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்து குடிங்க. ஆனா தூங்கிடவே கூடாது. தூங்காம ஒழுங்கா படிக்கணும், புரியுதா? வாங்க போ. சரிங்க. அப்புறம் நான் அடிக்கடி வந்து பாப்பேன். தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க,
ஐயோ. என்னவாப்ல பண்றீங்க? படிக்கிறேன். படிக்கிறீங்களா? ஆ. பார்த்தா அப்படி தெரியலையே. படிக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா சத்தம் கேட்கலையே. மனசுக்குள்ள படிக்கிறேன். இந்த கதையெல்லாம் எங்கிட்ட வேணாம். உங்க முழு பூலோகம் வரலாறு எல்லாத்தையும் எங்கிட்ட அமுதா தெளிவா சொல்லியிருக்கு. அப்பல செல்வராஜா அம்புட்டு சீக்கிரம் உங்களால ஏமாத்த முடியாது. அத தெரிஞ்சுதான் அமுதா புள்ள எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறா உங்கள. மனசுக்குள்ள படிக்கிறேன், எதையாவது சொல்லாதீங்க, சத்தமா படிங்க. நான் பெருசா படிக்கல, ஆனா 3வது வரைக்கும் பள்ளிக்கூடம் போயிருக்கிறேன். ஓஹோ. எங்க காலத்திலலாம் படிக்கிறதுனா சத்தம் போட்டு படிப்போம். ஓரணா 1 ஈரணா 4ன்னு சத்தமா படிப்போம். கேக்குதுல்ல? அப்பதான் நல்லா மனசுல பதியுமா. அதனால நீங்களும் சத்தம் போட்டு படிங்க. புரியுதா? புரியுது. எனக்கு கேக்குற மாதிரி நல்லா சத்தமா படிங்க. படிங்க. நேம் பிளேட் ரேட்டிங், the voltage ratio, transformation is the specified called the transformation depending upon the size of ratio. என்ன சத்தத்தை carrying only the certain current called full loaded current. உட்கார்ந்து படிங்க மாப்ள. Without power heating. The two terminal storage மாப்ள ஒழுங்கா படிங்க. தம்பி தூங்கி வடியாம பாத்துக்கங்கடா. மாப்ள நீங்க கொஞ்சம் கண் அசந்தாலும் கையில வச்சிருக்கிறதுல வச்சு கோடு போட்டுருவானுங்க. உடம்புல இருக்கிற சிகப்புங்க எல்லாம் வெளியே வந்து கொட்டிரும், ஜாக்கிரதை. அப்பப்போ நானும் வந்து கவனிப்பேன், புரியுதா? கவனிச்சுக்கிட்டே இருங்கடா. சரி. According to மாமா மர்க்கையா. According to the model, அடி ரெஸ்ட் ரூம் போனோம். போ, ஆனா 1 நிமிஷத்துல வரணும். அங்கதான் இருக்கு. ஏய் என்ன கையோட புக் எடுத்துக்க, அங்க போய் படி. சரி போ, சீக்கிரம் வா. ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன பண்றான்னு போய் பாரு. தம்பி தம்பி, என்ன இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வழி வாங்க, படிக்க வேணாமா? எவ்வளவு நேரம் தம்பி? போங்க போய் படிங்க. ஏங்க அவசரம்?
என்ன தண்ணி குடிக்கணுங்க. தண்ணி தானே, நீ படி, நாங்க தர்றோம். ம் ம். சீக்கிரம், இல்ல ஷார்ப்பா டைம் ஓவர் இருக்குல்ல? தம்பி. ஓ. ஏய், நாங்க வெட்ட மாட்டோம், நீயா விழுந்து வெட்டிக்கிட்டாதான். தூங்காம படி. ஆ ஆ. படிக்க சொன்னா தூங்குற? பொட்ட புள்ள உன்னை படிக்க வைக்க எம்புட்டு கஷ்டப்படுறா. ஒரு நாள் தூக்கம் முழிச்சு படிக்க உனக்கு வலிக்குதா? லேசா கண்ணை சிந்தி பாரு, உன் 2 கண்ணு முடிய தோண்டி கையில கொடுத்துருவேன்.